நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லலை, அதுக்காக தான் ஐயா என்னோட சொன்னதுன்னு. முழுமையை விட தொடர்ந்து செய்வது சிஸ்டம் அதுதான் முக்கியமானது. முழுமையாண்டா நம்ம நாட்டில் குறைவு, வெளிநாட்டில் ஐ டூ பர்ஃபெக்ட், அதர்வைஸ் ஒன்ட் டூ. நம்மகிட்ட அப்படி இல்லை. கொஞ்சம் என்ன குழந்தை இன்னும் பாருங்கள், கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு போர் என்ன, என்னோட அதோட எனக்கு போர் அடிக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம் எஸ் எஸ். இப்போ ஒரு ஆள் நோபல் ப்ரைஸ் அவருக்கு வேணும், ஒரு சயின்டிஸ்ட், அவர் நோபல் கிடைச்சிட்டு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் டெலிவிஷன் மேலே அவர்கிட்ட போய் யூ டன் நோபல் ப்ரைஸ் என்ன, அவர் பெரிய சந்தேகப்படலை. அவன் ஏன் சந்தேகப்படலைண்டா கிடைச்சிட்டு பட் நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது நாளை இருந்த வாழ்க்கை எப்படி போக போகுது. அதுதான் குறிக்கோள் இல்லை, ஒரு கோல் டார்கெட்டுக்கும் எங்கே மாதிரி தொடர்ந்து நீ நல்ல காரியங்களை முன்னேறி கொண்டிருக்கிறது வித்தியாசம் தெரியாமா. அவரை கோல் முடிஞ்சுது. அப்போ நிறைய பேர் இருக்காங்க இல்லை முடிஞ்சோடனே. உதாரணத்துக்கு 5ஆம் வகுப்பில் ஸ்காலர்ஷிப் எடுத்த பிள்ளைகள் 6ஆம் வகுப்பில் கிட்டத்தட்ட நர்சிங். அது எப்படி 9 நிறைய பிள்ளைகள் 9A ஓகையில் எடுத்த பிள்ளைகள் ஏஎல்ல 60. அது எப்படி கணக்கு விளங்காம. அதாவது அவங்கள டார்கெட் இருந்தது 9 எடுக்கிறது, அது முடிஞ்சாங்க, அதை க்ளோஸ் ஆச்சு. நோ இப்போ நாங்கள் ஐயா என்ன சொல்கிறாருண்டா, அப்போ நாங்கள்லாம் காலை எழும்புறது, ஜபம் செய்கிறது, தியானம் செய்கிறது, ஆசனம் செய்கிறது, அப்புறம் இதெல்லாம் படிக்கிறது, உங்களோட இப்படியெல்லாம் செய்கிறது, இது எங்கிட்ட தொடருது. இது 4வது, இது 4வது ஒர்க் ஷாப். நாங்கள் விட மாட்டோம், அடுத்த வருஷம் நாம் திரும்ப கொண்டினியூ பண்ணுவோம். அப்போ என்னென்னா இந்த பெர்ஃபெக்ஷனை விட இல்லை, நீ ஒரு நல்ல காரியத்தை வாழ்க்கையை தொடர்ந்து முடியுங்க செய்து கொண்டே இரு. அந்த தொடர்ந்து செய்கிற அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி இந்த கோலோட ஒப்பிடக்குள்ள இல்லை. கோலோட முடியுது அதோட இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நீ என்ன ஒன்று வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன சொல்லுவாங்க, சரஸ்வதி தாயார் பாட்டு ஒன்று இருக்குது, என்னது, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு என்று ஊட்ட கலைமடந்தே ஓதுகிறான். என்ன அர்த்தம்டா, இப்போ நான் பாருங்க ரூமில் பாருங்கள் புத்தகமே புத்தகம், லைப்ரரி பாருங்க புத்தகம். இப்போ அப்துல் கலாம் இந்த உலகத்தில் இப்போ என்ன அவர் பேர் என்ன, ஆண்ட்ராய்டு, பில்கேட் இவங்க எல்லாருமே படித்து கொண்டே இருக்கிறாங்க. விளங்க அவங்களுக்கு. அதாவது இந்த அறிவுக்கு எல்லையே இல்லை, அறிவுக்கும் சொல்லுங்க எல்லையே இல்லை, கூட்டிகிட்டே போ. அதுதான் சிஸ்டம். நம்ம படித்த என்னது பெர்ஃபெக்ஷனை விட ஒன்றை இந்த படித்து கொண்டே அறிவை கூட்டிக் கொண்டே போ. சரிம்மா. இப்போ ஐயா தான் சொல்கிறப்ப நாங்கள் எல்லாம் தான் செய்கிறோம். இப்போ ஐயா கேட்டார், நீங்கள் வாழ்க்கை என்ன குறிக்கோளோ அதை அடைஞ்சிட்டீங்க, இப்போ ஏன் காலையில் எழும்புறது நான் ஏன் செய்கிறீங்கன்னா கேட்டேன். அதான் சொன்னேன். ஏன் செய்கிறேன்டா, இதில் இருக்கிற ஆனந்தம் இது தொடர்ந்து படிக்கிறது, நல்லது செய்கிறது, நல்ல ஒரு ஆகிறதுல இருக்க ஆனந்தம் அந்த வாழ்க்கை குறிக்கோள் அடைஞ்சதில் இல்லை. அது முடிஞ்சு உங்களுக்கு விளங்குதா? கைதட்டுங்களாரும். ஸோ உங்களோட வாழ்க்கை குறிக்கோள் எதாக இருக்க மாட்டா, முன்னேற்றம், எண்ட்லெஸ் முன்னேற்றம். அவங்க சொல்லுவாங்க ஸ்கை இஸ் மை லிமிட். சொல்லுங்களேன். நம்மளோட ஊரில் அமெரிக்கா அது சொல்லுவாங்க, ஸ்கை இஸ் மை லிமிட். ஸ்கைக்கு லிமிட் இருக்கா? இல்லை. அதாவது அவனை முன்னேற்றத்துக்கு முடியுங்க லிமிட்டே இல்லை. இப்போ பாருங்கம்மா, இப்போ நம்ம சர்ச்சையெல்லாம் உடம்ப விட்டா இல்லை, நீங்கள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி சொல்லுங்க, ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. நான் ஹிந்தியை பற்றி சொன்னேன், ஆனால் ஹிந்தியை நான் அதுக்கு பிறகு படிக்கல. அதுக்கப்புறம் பார்த்து என்ன ஹிந்தி நல்லா வருது, அதாவது பேச மட்டும் இல்லை வாசிக்க வருது. அது அப்படி அப்புறம் பார்த்தா போன பிறவியில் அந்த இடத்துல இருந்திருக்கு, எங்கே இப்போ இருக்க இடத்துல. அப்போ அந்த எனக்கு ஹிந்தி சொல்லுங்க, என்ன மாத்திரு பாஷான்னா மதர் டங்கா இருந்து இப்போ படிக்காமலே எல்லாம் வருது. சொல்லுங்க. அப்போ நீங்கள் முயற்சி இப்போ நம்மளோட கனடாவில் நம்மளோட ஊராக்கள் தான் 2 பயன்கள் இருக்காங்க, வயலின் வாசிக்கிறாங்க. 7 வயதும் 9 வயதும் 2 பயன்கள். அது இந்த சென்னையிலேருந்து வர எக்ஸ்பர்ட் வயலினோட அவன் வாய்க்கிறான். நம்மளோட நண்பர் மகன் இந்த மண்டூர் எந்த பக்கம். நான் என்ன எப்படிடா மகனேடா, அவங்க என்ன தெரியாது. அவங்க போன பிறவியில் அவன் மியூசிஷாக இருந்திருக்காங்க. சொல்ல விளங்கம்மா. அப்போ நீங்கள் ஐயா தான் சொல்கிறார், உங்களோட முயற்சியை விடக்கூடாது. இல்லை படித்தே ஓடிச்சாச்சு எடுத்தாச்சு யோனி கண்டினியூ. என்னடாக்கு அந்த ஆனந்தம் ஏன் கற்றோருக்கு முடியுங்க, சென்றடமெல்லாம் சிறப்பு. சொல்லுங்க,
எல்லையே இல்லைடாமா, உங்களோட முன்னேற்றத்துக்கு மேலே இல்லை, என்னது உங்களோட புகழுக்கு மேலே இல்லை, அடிச்சு கொண்டே இருக்கு. ஓகேயா? நமக்கு சொல்லிட்டான்.